ராஜேஸ்வரி, சென்னை பெசன்ட் நகர் ஓடைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா நேற்று நடைபாதையில் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த கார் கட்டுப்பாடு இழந்து திடீரென அவர் மீது ஏறி விபத்துக்குள்ளானது. இதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த காரை ஓட்டி வந்த பெண்கள் மது போதையில் இருந்ததாகவும் அந்த பெண்களுக்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி பீடா மஸ்தானின் மகள் பீடா மாதுரி என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எம்பியின் மகள் மது போதையில் வாகனத்தை ஓட்டி ஏற்படுத்திய விபத்தால் இளைஞர் ஒருவர் பெசன்ட் நகரில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அந்த விபத்தை ஏற்படுத்திய பெண்ணிடம் அந்த பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு விசாரித்த போது அவர்களை மிரட்டும் துணியில் அந்த பெண் போதையில் உளறியதும் அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் தப்பிச் சென்ற அந்த பெண்ணை காவல்துறையினர் இன்று அடையாளம் கண்டு கைது செய்திருக்கிறார்கள். அந்த பெண் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பியான பீடா மஸ்தானின் மகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. பீடா மஸ்தான் ஏற்கனவே புதுவை மற்றும் தமிழகத்தில் பல்வேறு தொழில்களை செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெசன்ட் நகரில் அவருக்கு இல்லம் இருப்பதாகவும் அங்கு வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மாநிலங்களவை எம்பியான பீடா மஸ்தானின் மகள் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி நடைபாதையில் படுத்திருந்த இளைஞர் மீது ஏற்றி விபத்துக்குள்ளான சம்பவம் பெசன்ட் நகர் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த குடிபோதையில் வாகனத்தை ஏற்றி அந்த இளைஞரை கொலை செய்த குற்றத்திற்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். அவங்க தான் மேடம் கூப்பிட்டு கேட்க சொன்னாங்க. இவனை அவன் வந்து வேணும்னு கேட்கல உங்களை என்னன்னு கேட்டா அது நீங்க எப்படி கேக்குறீங்க? யார் உனக்கு அடிபடுது? நீ யார் ரூடா ஃபர்ஸ்ட் யார் ரூடா கேக்குறீங்க? ரூடா ஏன் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் ரூடா ஏன் பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட சொன்னா கூப்பிட்டு விட்டாச்சா? கேட்க சொன்னது கேட்டாச்சு. அதுக்கு நீ மட்டும் நீ யாரு கேட்கறதுக்கு நீ யாரெல்லாம் கேட்க கூடாது. அது எப்படி கேட்காத இருப்பாங்க? உனக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா உனக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா உனக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா 10 பேர் ரோட்ல கேட்க மாட்டாங்களா? அச்சு போட்டுறா கேட்க கூடாது. அவன் போயதுல வந்து ஊந்துட்டான். சரி, உன்னை வந்து யாரும் கத்தலையே, உங்களை உங்ககிட்ட யாரும் கத்தலையே, நீயா கூட்ட வாடா போடான்னு பேசாதுக்கு புரியுதா? இந்த ஜனெல்லாம் அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஆளு, இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட சமூகம் அப்படின்ற ஒரு பார்வையில அவங்க கேட்கிற கேள்வி சார். அவங்க என்ன கேட்கறாங்க? நீ யாரு கேட்கற? நீ போலீஸா? நீ அட்வொகேட்டா? ஏன் நான் ஒரு ஹியூமன் ரைட்ஸா கூட இருப்பேன். பையன் இல்லாத பொண்ணு அனாதை சார். ஒண்ணுமே இல்லை சார், போயிடுச்சு. அவங்க வேலை வச்சு பண்ணி நீங்களே பேசிட்டு எதிரில் இருந்தா அவங்க சுத்தி ஆகும் சார். பண்ண போறீங்க சார். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல போறீங்க. பின்னாடி நாங்க நிக்க அவ்வளவுதான் சார்.